ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? முதலாக குணசேகரன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்தது. வந்தவுடனே வீட்டுக்குள் பாம்பு புகுந்தது போல் கரிகாலனின் அம்மா ஜான்சி ராணி நுழைந்துடுறாங்க. குணசேகரன் முதலாக வீட்டு பெண்களுக்கு ஆதரவாக ஒரே ஒரு வார்த்தை பேசினார். அதுவும் பொறுக்கலை. அப்புறமா விசாலாட்சிக்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் காணுன்னு சொல்லி விசாலாட்சி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மருமகள்கள்லாம் கடைக்கு போயிருக்கிறாங்க, ஜவுளி நகையெல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதை கேள்விப்பட்டுட்டு குணசேகரன் சந்தோஷப்படுறாங்க. நிம்மதியாக எவ்வளோ வேண்டுனாலும் தாராளமாக வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு அம்மாக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அவர்கள் வீட்டு வேலையை செய்யாமல் வெளி வேலைக்கு சென்றால்தான் தப்பு. ஆதங்கத்தை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க குணசேகரன். இப்படி வீட்டுக்காக வேலை செய்தால் என்ன வேணாலும் செய்யட்டும், அவர்கள் பக்கம் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப வெளியில் அண்ணன்னு ஒரு குரல், அபாய குரல் ஒலிக்குது. குணசேகரனும் விசாலாட்சியும் அது யாருமா, வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு எதிர்மறையான பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் குணசேகரனும் விசாலாட்சியும் வெளியே பார்க்குறாங்க. வாசலில் சாமியார் கோலத்தில் ஜான்சி நிற்கிறாங்க. அவர்கள் இருவரும் இவர் எப்படிப்பட்டவர் என்பது அவர்களுக்கு தெரியும். குணசேகரனையும் விசாலாட்சி அம்மாளையும் பார்த்த உடனே நான் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன், இந்தாங்க திருநீர் அப்படின்னு சொல்லி குணசேகரன்கிட்ட திருநீரை அள்ளி கொடுக்குறாங்க. ஜான்சி குணசேகரன்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களாமே, போஸ்டர் பரமசிவமுடன் சம்மந்தம் பேசி இருக்கிறீங்களாமே அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜான்சி சொல்லிகிட்ருக்காங்க, போஸ்டர் பரமசிவம் எனக்கு மேலே கீழ்த்தரமான ஆளுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி வந்த உடனேயே வாயில் உள்ள விஷத்தை எல்லாம் கக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.